ஹலோ கைஸ், இன்றைக்கி மார்ச் 11 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா பிஎம் ஸ்ரீ திட்டம். ஸோ அந்த மும்மொழி கொள்கை அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா. அதில் இந்த ஒரு 2 to 3 டேஸாக பார்த்திங்க அப்படின்னா பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்தை பற்றி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் நிறைய பேசிகிட்டு இருக்காரு. அதனால் இந்த திட்டம் என்ன எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ 7 செப்டம்பர் 2022 சென்ட்ரல் கவர்மெண்டால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற திட்டம். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படிங்கிறது. ஓகே, பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் எதற்காக அப்படின்னா இதுக்கு கீழே சில ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஈக்குவலாக எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு மகிழ்ச்சியான பள்ளி சூழலில் உயர்தர கல்வியை வழங்குறது அப்படிங்கிறது தான் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் இதோட நோக்கம். ஓகேவா, ஸோ எப்போ தொடங்கினாங்க அப்படிங்கிறது முக்கியம், இதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற திட்டம் எதுக்கு கீழே வரும் அப்படின்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020க்கு கீழே வரக்கூடியது. ஓகே, ஸோ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதில் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது ஸோ இப்போ நமக்கு 10+2+3 அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது இல்லையா. அது கோத்தாரி கல்விக்குழுவோட ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கோத்தாரி கல்விக்குழு 1964 வந்திருக்கும். அதன்படி கொண்டு வரப்பட்டது தான் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி படி அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன ரேஷியோவில் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா புதிய சந்தை காமராஜர் பெயர். ஸோ ஒரு புதிய சந்தை அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் கட்டி அதுக்கு காமராஜர் பெயர் வைக்க இருக்காங்க. அதுக்கு இன்னும் அஃபீஷியலாக அந்த அறிக்கை வெளியிடலை, பட் முடிவு பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா திருத்தணியில் இருக்கக்கூடியது. ஸோ காமராஜரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி பாராட்டினது யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நமக்கு 6th ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா தான். அண்ட் காமராஜர் அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் ஒரு ஸ்டாச்சு அப்படிங்கிறது வச்சுருப்பாங்க. ஸோ அது எப்போ வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா 2000ஆவது ஆண்டு அக்டோபர் 2 வைக்கப்பட்டுச்சு. ஓகே, அதே போல் இவரோட பிறந்த தினத்தை நம்ம தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். ஸோ அது எப்போனா ஜூலை 15ஆவது நாள். ஸோ ஜூலை 15. ஸோ இது எப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா 2006 இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா காமராஜர் அவர்கள் தான் அந்த ஸ்கூல் டேஸ் அப்படிங்கிறத 200 டேஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய அணைகள் எல்லாம் கட்டியிருப்பாங்க. ஸோ இவருக்கு பாரத ரத்னா அப்படிங்கிறது 1976 வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இவரை பற்றி இன்னும் சொல்லணும்னா இவரோட ஃபேமஸ் பிளான் கே பிளான் அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கிங் மேக்கர், ஸோ 2 பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்களை உருவாக்குனது இவர் தான். இவரோட ரெக்கமெண்டேஷனில் தான் அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாமே காமராஜர் பற்றின இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கனடாவோட புதிய பிரதமராக யார் நியமிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு ஆக்சுவலாக ஆக போகிறாங்க அப்படின்னா மார்க் கார்னி. நேத்திக்கு கூட எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஜஸ்டின் ட்ரூடோ அந்த அவங்களோட பார்லிமெண்ட் விட்டு வெளியே போகும்போது அவரோட சேரையும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டு ஒரு போஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாரு. ஓகே, ஸோ அந்த போஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்குது. ஸோ அவருக்கு பதிலாக தான் இப்போ மார்க் கார்னி அப்படிங்கிறவர் பிரதமராக ஆக இருக்கார். அடுத்தது இந்தியாவின் முதலில் எந்த உள்ளாட்சி அமைப்பு தனது பட்ஜெட்டில் காலநிலை அத்தியாயத்தை சேர்த்துள்ளது? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் பட்ஜெட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டாக ஒரு ஸ்டேட் அவங்களோட பட்ஜெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எதற்காக அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச்னால தான் எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்துட்டுருக்கு இல்லையா. அதனால் ஸோ அதுக்காக கிளைமேட்டை கரெக்டாக இது பண்ணணும், அந்த கரியமில வாயு வெளியேற்றத்தெல்லாம் குறைக்கணும். அப்போ அது எல்லாமே இப்போ என்ன தான் ஒரு வேர்ல்டு லெவலில் முடிவு எடுத்தாலும் தொடக்கம் அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தில் ஒரு மாவட்டத்திலேருந்து தான் தொடங்கணும் இல்லையா. அப்போ தான் நம்ம ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மக்கிட்டேருந்து தான் அதை ஆரம்பிக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கிளைமேட் பட்ஜெட் அப்படிங்கிறது இந்தியாவில் ஃபஸ்ட்டாக ஒடிசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உள்ளாட்சி அமைப்பு அவங்களோட பட்ஜெட்டில் காலநிலை அத்தியாயத்தை சேர்த்துருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சார். ஸோ கஞ்சார் அப்படிங்கிற கூட்டு இராணுவ பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் கிர்கிஸ்தான். இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையில் நடக்கக்கூடியது தான் கஞ்சார் அப்படிங்கிற கூட்டு இராணுவ பயிற்சி.
அடுத்தது இந்தியாவின் முதல் பெண் சட்ட செயலாளராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அஞ்சு ரதி ரத்னா அப்படிங்கிறவங்க தான் இந்தியாவோட முதல் பெண் சட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்தது குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் 2025, ஓகே, GTI அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இதை வெளியிடுவாங்க, IEP, ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025க்கான ரிப்போர்ட்டில் வேர்ல்ட்லேயே எந்த கண்ட்ரியில் அதிகமாக டெரரிசம் இருக்குன்னா பர்கினோ ஃபசோ அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி. ஸோ இந்த கண்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. நைஜர், மாலி, ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ நைஜருக்கு பக்கத்தில் இருக்கும் பர்கினோ ஃபாசோ. இங்கே தான் வந்து அதிகமான டெரரிசம் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான். ஸோ தேர்டு வந்து சிரியா. இந்த லிஸ்ட்டில் இந்தியா வந்து 14th பிளேஸில் இருக்கும். அண்டு ஸோ பாகிஸ்தான், ஸோ இந்த ரிப்போர்ட் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு பார்த்தீங்க, ஆக்சுவலாக இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு நடந்து போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பாகிஸ்தானில் வந்து ஒரு டெரரிசம் குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 182 பயணிகளை வந்து கடத்தியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ரிப்போர்ட்டும் வந்திருக்குது. அதை பார்க்கும்போது பாகிஸ்தான் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. அடுத்தது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் விமன் ஜட்ஜஸ் எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 10 சர்வதேச பெண் நீதிபதிகளுக்கான தினம். அடுத்தது CISF ரைசிங் டே, இதுவும் மார்ச் 10 தான். ஸோ 1969 இந்த CISF அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்தது ஹிஃபாசாத் திட்டம். ஸோ இது என்ன ஹிஃபாசாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் வன்முறையிலிருந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு திட்டம். ஸோ பெண்கள், பெண் குழந்தைகளாகட்டும் எல்லாரையுமே வன்முறையிலிருந்து பாதுகாப்பதற்கான ஒரு திட்டம் தான் இந்த ஹிஃபாசாத் அப்படிங்கிற திட்டம். அப்போ இது பார்க்கும்போது நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான உதவி எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா 181, அதே மாதிரி 1091மே பெண்களுக்கான உதவி எண் தான். ஸோ குழந்தைகளுக்கான உதவி எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1098. ஓகே, நெக்ஸ்ட்டு மொரீஷியஸ் நாட்டின் உயரிய விருது. ஸோ மொரீஷியஸுக்கு நம்ம பிரதமர் போயிருக்காரு. அண்ட் மொரீஷியஸோட சுதந்திர தின விழா, அவங்க கண்ட்ரியோட ஒரு இண்டிபெண்ட் டே அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 12. ஸோ 1968 தான் அவங்க வந்து சுதந்திரம் அப்படிங்கிறது பெற்றிருப்பாங்க. 1992 வந்து அவங்களுக்கு ஒரு இந்த அந்தஸ்து, தனி நாடு அந்தஸ்து அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. அப்போ மொரீஷியஸ் நாட்டோட உயரிய விருதான த கிராண்ட் கமாண்டர் of the Order of the Star and Key of the Indian Ocean அப்படிங்கிற அவார்டு. ஸோ இந்த அவார்டு தான் வந்து மொரீஷியஸ் நாட்டோட உயரிய அவார்டு. இந்த அவார்டு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கொரோனா டைம் பீரியடில் உதவியதற்காகவும் 2 நாடுகளோட உறவை நல்ல விதத்தில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்காகவும் இந்த விருது அப்படிங்கிறது அளிக்கப்பட்டிருக்குது. ஸோ வெளிநாட்டில் இருந்து டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 21 விருது வின் பண்ணியிருக்காங்க, ஸோ வாங்கியிருக்காங்க இந்த விருதோட சேர்த்து. அதே போல் இந்த விருதை வாங்குகிற 5வது வெளிநாட்டு தலைவர் யாருன்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஸோ அதே போல் இப்போது OCI அட்டை, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற OCI அட்டை வந்து இந்த மொரீஷியஸை சேர்ந்த 5 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அங்குள்ள பிரதமர், அதிபர் எல்லாருக்கும் சேர்த்து, ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த OCI அட்டை அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் அப்படிங்கிறது தான் OCI. ஸோ இது எதுக்காக வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன், அதாவது பாகிஸ்தான், பங்களாதேஷில் இருக்கிறவங்கள தவிர்த்து மற்ற ஃபாரின்லர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்தியன் ஆரிஜினாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க காலவரையின்றி இந்தியாவில் வசிக்கவும் பணி செய்யவும் இந்த OCI அட்டையை வாங்கிப்பாங்க. அதே மாதிரி விசா இல்லாமல் அவங்க இந்தியாவுக்கு வந்துட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. பட் OCI கார்டு ஹோல்டர்ஸ் வந்து ஓட்டு போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகே, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். OCI கார்டு ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஓட்டு போடுற ரைட்ஸ் கிடையாது. அதே போல் PIO, பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஓகே, ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்தியாவை பூர்வீகமாக கொண்டிருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து ஃபாரினோட சிட்டிசன்ஷிப்பை அவங்களா முன் வந்து வாங்கியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு இந்த PIO அப்படிங்கிற ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது போக நான் ரெசிடென்ட் இந்தியா அப்படின்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த PIO அப்படிங்கிற முறையை வந்து இந்தியா திரும்ப பெற்றுட்டு இந்த PIO முறையை OCI கூட எப்போ ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2015 ஜனவரி 9. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிற டேட்டாஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி ரிலேட்டடான CA டேட்டா.
இல்லை எக்கனாமிக்ஸில் ஏதாவது டேட்டா ஏதாவது ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அது ரிலேட்டடாக நம்ம அதோட அப்படி ஹிஸ்ட்ரி எல்லாம் படிக்கணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா, ஸோ இப்படி தான் படிக்கணும். அந்த ரிலேட்டடாக சிஏ அப்படிங்கிறது ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடியும் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து இதுதான். ஓகே, ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் டாபிக் அப்படிங்கிறத எடுத்து பார்த்துருங்க. அப்போ அது அப்படியே நம்ம ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா I4C. ஸோ இது என்ன I4C அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் அப்படிங்கிறது தான் I4C. ஸோ இது தான் இதில் வந்து 4C வரும், சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். ஓகேவா, ஸோ இது யாருக்கு கீழே வரும் அப்படின்னா ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே வரும். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான் இருக்குது. ஸோ சைபர் கிரைமுக்கான டோல் ஃப்ரீ நம்பர் 1930. ஸோ இப்போ நம்ம ஃபோனை எடுத்து யாருக்காச்சும் கால் பண்ணாலே எது தான் சொல்லும், அந்த சைபர் குற்றங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா 1930 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த நம்பர் தான் கண்டிப்பாக எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த I4C அப்படிங்கிறதுக்கு கீழே 2 மென்பொருள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது ரெண்டும் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒன்று பிரதிபிம்ப் அப்படிங்கிறது. ஸோ இந்த பிரதிபிம்ப் அப்படிங்கிறது என்னென்னா GI பேஸ்டு சாஃப்ட்வேர். ஓகே, GIS பேஸ்டு சாஃப்ட்வேர் தான். ஸோ GIS அப்படிங்கிறது ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகேவா, ஸோ இந்த பிரதிபிம்ப் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைபர் கிரைம் வந்து எங்கெல்லாம் நடக்குதோ அதை வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸை வந்து நமக்கு கண்டுபிடிச்சி சொல்லும். அதே மாதிரி கிரிமினல்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அதில் ஏதாவது நமக்கு என்ன மாதிரியான லா ஹெல்ப் எல்லாம் வேணுமோ அதையும் கொடுக்கும். ஸோ ரியல் டைம் இன்வெஸ்டிகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த பிரதிபிம்ப். ஸோ இதை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6000க்கு மேற்பட்ட கேஸுகள் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சாஃப்ட்வேர் என்னென்னா சமன்வாயா அப்படிங்கிற சாஃப்ட்வேர். ஸோ இது எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா இணைய குற்றவாளி, ஸோ சைபர் கிரைம் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கும் அது ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணுறதுக்கும், ஸோ காவல்துறை உள்ளிட்ட சட்ட அமலாக்க முகமை இடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த, ஸோ சட்ட அமலாக்கம் காவல்துறை அவங்களுக்கிடையே ஒரு ஒருங்கிணைஞ்சு செயல்படணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது எது அப்படின்னா இந்த சமன்வாயா சாஃப்ட்வேர். ஓகேவா, அப்போ பிரதிபிம்ப் சாஃப்ட்வேர் அண்ட் சமன்வாயா சாஃப்ட்வேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ GI பேஸ்டு சாஃப்ட்வேர் வந்து பிரதிபிம்ப், அதனால் இது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மகிழா சம்ரித்தி யோஜனா. ஸோ இந்த திட்டம் எங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா டெல்லியில். ஸோ இது எதற்கான திட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 3 lakhs வரைக்கும் தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பெண்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்க வந்து இந்த கேட்டகரியில் வருவாங்க. அவங்களுக்கு 21 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா மாதம் 2500 ரூபாய் அப்படிங்கிறது வழங்குறது தான் இந்த மகிழா சம்ரித்தி யோஜனா அப்படிங்கிற திட்டம். அடுத்தது LDF, ஸோ லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட். ஸோ இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஏன்னா கிளைமேட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படிங்கிறது எங்கே நடந்த COP மீட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா COP 27 எஜிப்தில் நடந்தது, ஷாக்கல் ஷேம் அப்படிங்கிற பிளேஸில் நடந்திருக்கும். ஸோ 2022. ஓகே, ஸோ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 27 அப்படிங்கிறது. ஸோ ரீசெண்டாக நடந்த COP எத்தனையாவது மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் COP 1 அப்படிங்கிறது வந்து பெர்லினில் 1995 வந்து நடந்திருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த COP 27 தான் LDF ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் எய்டு. ஸோ LDF அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது எதற்கானது அப்படின்னா இவங்க வந்து நிதி அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஏதாவது ஒரு கண்ட்ரியில் வந்து பேரிடர் ஏற்படும் போது அதில் வந்து நிறைய டேமேஜஸ் ஏற்படும். ஸோ நிறைய ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நிறைய பாதிக்கப்படுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெயினாக சின்ன தீவுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்மால் ஐலண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு பெரிய கண்ட்ரீஸ்லேருந்து டொனேஷன் மாதிரி அமௌண்ட்டு ஃபண்டு கலெக்ட் பண்ணி அந்த சின்ன தீவுகளுக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படிங்கிறதோட மெயின் அப்ஜெக்டிவ். ஓகேவா, ஸோ இந்த ஃபண்டை யார் நிர்வகிக்கிறாங்க அப்படின்னா கவர்னிங் போர்டு அப்படிங்கிறவங்க நிர்வகிக்கிறாங்க. இதை நிர்வகிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தியிருக்காங்க.
ஓகே. ஸோ அவங்க கூடயே வேர்ல்டு பேங்க் வந்து என்னவா இருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு ஹெல்பிங் அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு இந்த இதில் வந்து இருப்பாங்க. ஓகேவா, வேர்ல்டு பேங்க் ஒரு ஹெல்பிங்காக இருப்பாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் எந்த சிஓபி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிப்ரி ரிப்போர்ட். ஸோ இந்த சிப்ரி அப்படின்னா என்னென்னா ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது. ஸோ இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க 2024க்கான ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் என்னென்னா உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளர் யார் அப்படிங்கிறது தான். ஸோ வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் ஆர்ம் எக்ஸ்போர்ட்டர். ஓகேவா, ஸோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் உக்ரைன் இருக்காங்க, செகண்ட் பிளேஸில் நம்ம தான் இருக்கோம், இந்தியா தான். ஓகேவா, அவ்வளோ வந்து ஆயுதங்கள் இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்தியாவோட முன்னணி ஆயுத சப்ளையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாட்டன் தான் அதிகமான ஆயுதங்கள் வாங்குகிறோம், செகண்ட் வந்து ஃப்ரான்ஸ்ட. ஓகேவா, ஸோ இது முக்கியம். அண்ட் சிப்ரி அப்படிங்கிறது வந்து 1966 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸ்வீடனில் இருக்க சோல்னா. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸசைஸ். ஸோ அதோட பேர் என்னென்னா கோர்பேட் அப்படிங்கிறது. இது ஜாயின்ட் பேட்ரல். ஸோ பேட்ரல் தெரியும்ல, ஜஸ்ட் அந்த மானிட்டர் பண்ணுறது, கூட்டு கண்காணிப்பு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 6வது ஜாயின்ட் பேட்ரல் தான் இந்த கார்பேட் அப்படிங்கிறது. யாருக்கு இடையில நடக்கக்கூடியது அப்படின்னா இந்தியா அண்ட் பங்களாதேஷ்க்கு இடையில நடக்கக்கூடியது. அதே மாதிரி 4வது பைலேட்ரல் எக்ஸசைஸ், இருதரப்பு பயிற்சி அப்படிங்கிறது. அதோட பேர் என்னென்னா பங்கோ சாகர். ஸோ இதுவுமே இந்தியா பங்களாதேஷ் இடையில நடக்கக்கூடியது தான். அப்போது கார்பேட் அப்படின்னா ஜாயின்ட் பேட்ரல், பங்கோ சாகர் அப்படிங்கிறது பைலேட்ரல் எக்ஸசைஸ். ஸோ இது எங்கே நடக்குதுன்னா பே ஆஃப் பெங்கால் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் வங்காள விரிகுடாவில் நடக்குது. அடுத்தது தனது சொந்த செயற்கைக்கோளை ஒரு மாநிலம், இந்தியாவில் ஃபஸ்ட்டாக ஒரு மாநிலம் அவங்களோட சொந்த செயற்கைக்கோள் அப்படிங்கிறத ரெடி பண்ண இருக்காங்க. யார் அப்படின்னா அசாம். ஸோ அதோட பேர் என்னென்னா அசாம் சாட் அப்படிங்கிறது தான். இது எதற்காக அப்படின்னா சர்வைலன்ஸ், அதுக்கப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இதுக்கெல்லாம் யூஸ் ஆகக்கூடியது. ஸோ இது வந்து இவங்க யாரோட ஹெல்ப்போட பண்ண போகிறாங்க அப்படின்னா இன்ஸ்பேஸ் அண்ட் இஸ்ரோ இவங்களோட ஹெல்ப்போட தான் பண்ண போகிறாங்க. ஓகேவா, அடுத்தது உலகில் மிகவும் மாசுபட்ட நகரம். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா பைனிஹாட். ஸோ பைனிஹாட் எங்கே இருக்குன்னா அசாமில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகில் மிகவும் மாசுபட்ட நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக டாப் 20ல் 13 சிட்டிஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடியது மாசுபட்ட நகரம். ஓகே, இது வந்து ஐக்யூ ஏர் அப்படிங்கிற ஒரு இவங்க தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இல்லை ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி சாட். ஓகே, ஸோ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி. செகண்ட் வந்து பங்களாதேஷ், தேர்டு பாகிஸ்தான், ஃபோர்த் வந்து டெமோக்ராட்டிக் ஆஃப் காங்கோ, ஃபிஃப்த் வந்து நம்ம இந்தியா தான் இருக்கோம். ஓகேவா, அடுத்தது சிறந்த ஈரநில பயன்பாட்டிற்கான ராம்சார் விருது வாங்கக்கூடிய முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீ வெங்கடேஷன் தான். ஸோ ஈரநிலம் வெட்லேண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வேர்ல்டு வெட்லேண்ட் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுவோம், February 2. ஸோ இது எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா February 2, 1971 ஃபஸ்ட்டாக ஈரானில் இருக்கக்கூடிய ராம்சார் அப்படிங்கிற பிளேஸில் வச்சு இந்த சதுப்பு நிலங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கும். இதில் இந்தியா எப்போ ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா February 1, 1982 வந்து இந்தியா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ராம்சார் சைட்ஸ் வந்து இந்தியாவில் எவ்வளவு இருக்குது அப்படின்னா இப்போ 2025 81 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. இதில் அதிகமான ராம்சார் சைட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தான். ஸோ 20 ராம்சார் சைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரீசெண்டாக அந்த நஞ்சராயன் அண்ட் கழுவேலி ராம்சார் சைட்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அது போக லாஸ்ட்டாக 89 கொண்டு வந்தது, இந்தியாவில் கொண்டு வந்தது வந்து அந்த தவார் ரிசர்வாயர். ஓகே, ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடியது தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 20 ராம்சார் சைட்ஸோட லிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாடு வெப்சைட்லேருந்து எடுத்தது தான். ஸோ இந்த PDF உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ 2024 ரீசெண்டாக எதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கழுவேலி பேட் சான்ச்சுரி இது விழுப்புரமில் இருக்குது. அதே மாதிரி நஞ்சராயன் இது திருப்பூரில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2024 கொண்டு வந்தது வந்து சக்கரக்கோட்டை பேட் சான்ச்சுரி. ஸோ இது வந்து ராமநாதபுரமில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது தீர்த்தங்கல் பேட் சான்ச்சுரி. ஸோ இதுவும் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடியது. ஓகேவா, ஸோ அடுத்தது லாங்கூர் ஷோலாலாம் ரீசெண்டாக தான் கொண்டு வந்திருப்பாங்க. நீலகிரியில் இருக்கும் லாங்கூர் ஷோலா.
ஓகேவா? ஸோ எந்தெந்த பிளேஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது போக இந்தியாவோட பெரிய ராம்சார் சைட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர்பன் டெல்டா இருக்கு இல்லையா, அதுதான் இந்தியாவோட பெரிய ராம்சார் சைட், சுந்தர்பன் டெல்டா. ஓகே, ஃபைன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். பிஎம் ஸ்ரீ திட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 7 செப்டம்பர் 2022. ஃபுல் ஃபார்ம் என்னென்னா பிஎம் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. ஸோ தமிழ்நாட்டில் காமராஜர் பெயரில் ஒரு புதிய சந்தை திருத்தணியில் ஆரம்பிக்க போகிறாங்க. அண்டு ஆக்சுவலாக அதுக்கு நேம் சூட்ட போகிறாங்க. ஓகேவா? கனடாவோட புதிய பிரதமர் மார்க் கார்னி. இந்தியாவில் முதலில் எந்த உள்நாட்சி அமைப்பு தனது பட்ஜெட்டில் காலநிலை அத்தியாயத்தை சேர்த்துருக்காங்கன்னா அகமதாபாத். ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு இன்ட்ரடியூஸ் கிளைமேட் பட்ஜெட் அப்படின்னா ஒடிசா. கஞ்சார் கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா கிர்கிஸ்தான் இடையில் உள்ளது. இந்தியாவோட முதல் பெண் சட்ட செயலாளர் அஞ்சுரதி ரத்னா. குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் 2025 ஃபஸ்ட் பிளேஸில் பர்கினா ஃபசோவும் செகண்ட் பிளேஸில் பாகிஸ்தானும் இருக்கும். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் விமன் ஜட்ஜஸ் மார்ச் 10. சிஐஎஸ்எஃப் ரைசிங் டேவும் மார்ச் 10 தான். ஹிஃபாசத் அப்படிங்கிற திட்டம் பஞ்சாபில், ஸோ வன்முறையில் இருந்து பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். மொரீஷியஸ் நாட்டோட உயரிய விருதை நம்ம பிரதமர் நரேந்திர மோடி வாங்கியிருக்காங்க, I4C. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வரக்கூடியது. இதில் பிரதிபிம்ப் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் பார்த்துருக்கோம், சமன்வாயா அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். ஸோ பிரதிபிம்ப் அப்படிங்கிறது GI பேஸ்டான ஒரு சாஃப்ட்வேர். ஓகேவா? மகிழா சம்ரித்தி யோஜனா டெல்லியில் பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் கொடுக்கறது. LDF லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படிங்கிறது COP27 தான் கொண்டு வந்திருப்பாங்க. சிப்ரி ரிப்ரோல் 2024 படி உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளர் நாடு எதுனா உக்ரைன், செகண்ட் வந்து இந்தியா. கோர்பாட் ஜாயின்ட் பேட்ரோல் இந்தியா பங்களாதேஷ் இடையிலானது. 4வது பைலேட்ரல் எக்ஸசைஸ் இந்தியா பங்களாதேஷ்க்கு இடையில், அதோட பேர் என்னென்னா பங்கோசாகர். தனது சொந்த செயற்கைக்கோளை ஏவ இருக்கும் முதல் இந்திய மாநிலம் அசாம். உலகில் மிகவும் மாசுபட்ட நகரம் எதுனா பைனிஹாட்டு. அதுக்கப்புறம் மிகவும் மாசுபட்ட நகரம் நாடுகள் லிஸ்ட்டில் இந்தியா 5th பிளேஸில் இருக்கும். சிறந்த ஈரநில பயன்பாட்டிற்காக ராம்சார் விருதை வென்ற முதல் இந்தியர் யாருன்னா ஜெயஸ்ரீ வெங்கடேசன். ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா 2 டேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.